தங்கள் மனம் கவர்ந்த திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. சுமாரான உயரம், மாநிலம் கொண்ட தோற்ற பொலிவில் மீனை போன்ற அழகிய கண்களையும் கூர்மை மிக்க நாசிகள் மற்றும் வசீகரமான சிரிப்பழகு உள்ளிட்ட தோற்ற காரணிகள் மட்டுமின்றி 6000க்கும் மேற்பட்ட மேடை நாடகங்களில் பிரதான கதாபாத்திரங்களை ஏற்று சிறப்பித்தவரும் சிவாஜி கணேசன், கமலஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் என முன்னணி கலைஞர்கள் பலருடன் இணைந்து 30க்கும் மேற்பட்ட தமிழ், மலையாளம் மற்றும் தெலுங்கு என பன்மொழி திரைப்படங்களில் நாயகி, துணை கதாபாத்திரங்கள், குணச்சித்திர வேடங்களை ஏற்று நடித்து சிறப்பித்தவர்தான் TS ஆனந்தி ஆவார். கலை உலக பாரம்பரிய நாட்டிய தாரகை. குழந்தைதான் கொஞ்சி கொஞ்சி பேசுகிறதோ என எண்ண தோன்றும் அளவுக்கு அட்சரம் பிசகாமல் தெள்ளத் தெளிவான உச்சரிப்புகளுடன் தனது தாய்மொழி தமிழில் அழகாய் பேசிடும் தென்னகத்து பைங்கிளி. 1990களில் இவர் இல்லாத நாடகங்களே இல்லை என கூறும் அளவுக்கு சென்னை தொலைக்காட்சியில் தனது தீர்ந்த நடிப்பின் மூலம் அலங்கரித்தவர். கலை உலகினரால் ஆபத்திற்கு ஒரு ஆனந்தி எனவும் நாட்டிய உலகினரால் தில்லானா ஆனந்தி என்றும் கொண்டாடப்பட்டவர். இப்பேற்பட்ட சிறப்புகளுக்கும் பெருமைகளுக்கும் உரியவரான கலை நாயகி திருமதி TS ஆனந்தி அவர்கள் எங்கு பிறந்தார், எவ்வாறு வளர்ந்தார், சிறு வயதிலேயே தாயை பறிகொடுத்த பரிதாபம், இதனைத் தொடர்ந்து தந்தையையும் இழந்து தனியாளாக நின்ற வேதனைமிக்க சூழல், பெரியம்மாவான விசுவின் தாயாரால் அரவணைக்கப்பட்ட நிகழ்ச்சி, வரவேற்ற நாடக உலகம், முத்திரை பதித்த நாடகங்களும் திரைப்படங்களும், முன்னணி நாயகியருக்கு பின்னணி குரல் தந்த திரைப்படங்கள் யாவை, பெற்ற விருதுகள் என்னென்ன, யாரை மனம் புரிந்து கொண்டார், பிள்ளைகள் எத்தனை பேர், எதனால் கலைத்துறையை விட்டு விலகினார், தற்போதைய வாழ்வியல் நிலை உள்ளிட்ட அவர்தம் நினைவலைகள் கூறும் சிறப்புமிகு வாழ்க்கை பயணத்தை தற்போது விரிவாக காண்போம். 1959ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியன்று தஞ்சை மாவட்டத்தின் திருச்சேரை என்ற பகுதியை பூர்வீகமாக கொண்ட வைதீக குடும்பத்தைச் சேர்ந்த TR ஸ்ரீனிவாசன் மற்றும் பாலாம்பாள் தம்பதியருக்கு சென்னையில் பிறந்த ஒரே செல்ல மகள் மட்டுமின்றி செல்வ மகள்தான் நமது வாழ்க்கை பயண நினைவலைகளின் கலை நாயகி TS ஆனந்தி ஆவார். பெற்றோர் இருவருமே வழக்கறிஞர்கள் ஆகையால் அவர்களின் பணிச்சூழல் காரணமாக ஆனந்தியின் சிறுவயது பயணமும் பள்ளி படிப்புமானது கும்பகோணம், நாகப்பட்டினம் மற்றும் திருவண்ணாமலை என பயணித்து இறுதியாக அவர் பிறந்த சென்னையில் நிரந்தரமாக நின்றுதான் போனது. இதற்கிடையே பெற்றோரின் ஆதரவின் பேரில் பிரபல நாட்டிய குருமார்களான தஞ்சாவூர் நடராஜனிடம் முறைப்படி பரதம் உள்ளிட்ட நாட்டிய கலைகளை பயில ஆரம்பித்தவர். இதன் பின்னர் நடனமணி பாலு என்ற நாட்டிய குருவிடமும் நாட்டியம் பயின்று தன்னை நன்கு செம்மைப்படுத்தியும் கொண்டார். இதனைத் தொடர்ந்து பத்மாலயா என்ற நாட்டிய குழுவிலும் தன்னை இணைத்துக் கொண்ட ஆனந்தியானவர் அந்நாட்டிய குழுவானது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை என இந்தியா முழுவதும் பயணித்து நடத்திய நாட்டிய நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பலரது பாராட்டினையும் நன்கு பெற்றே வந்தார். இவ்வாறு பெற்றோரின் பெரும் அரவணைப்பு, பள்ளி படிப்பு, தான் விரும்பிய நாட்டிய உலக பயணம் என மிகவும் மகிழ்ச்சிகரமாக வளர்ந்து வந்த ஆனந்தியின் வளர்ப்பருவ பேரிடியாக 8ஆம் வகுப்பை அவர் எட்டிய போது பாசமிகு தாயாரான பாலாம்பாள் மஞ்சள் காமாலையின் பெரும் தாக்குதலால் மறைந்து போக, பின்னர் என்ன, தந்தை TR ஸ்ரீனிவாசனின் அரவணைப்பு ஆறுதலாகித்தான் போனது. இதன் பின்னர் தந்தையின் வழிகாட்டுதலின் பேரில் கல்வி மற்றும் நாட்டிய கலை என பயணித்து வந்தவர் பள்ளியின் இறுதி ஆண்டில் தியாக பிரம்ம கானசபா நடத்திய லக்ஷ்மி கடாட்சம் என்ற நாட்டிய நாடகத்தில் முதலில் பங்கேற்றார். இந்நாடகத்திற்கு கிடைத்த பெரும் வரவேற்பை அடுத்து KK வைத்தியநாதன் நடத்தி வந்த நாடக குழுக்களில் சிறு சிறு கதாபாத்திரங்களை ஏற்று நடிக்க ஆரம்பித்த ஆனந்தி அவர்கள் பிரபல நாடக ஆசிரியரான ராது அவர்களின் அழைப்பின் பேரில் அவருடைய நாடகத்தை காண சென்ற வேளையில்தான் கண்ணில் பட்டவர்கள் நடிகரும் கதை ஆசிரியரும் இயக்குனருமான விஸ்வநாதன் எனும் விசுவும் மற்றும் YG மகேந்திரனும் ஆவர். இவர்களில் விசுவானவர் ஆனந்திக்கு அண்ணன் வழி உறவாவார். அதாவது விசுவின் தாயாரும் ஆனந்தியின் தாயாரும் சகோதரி வழி உறவுகள் ஆவர். அவ்வேளையில் YG பார்த்தசாரதியின் யுனைடெட் அமெச்சூர் ஆர்டிஸ்ட் எனும்
UAA என்ற முன்னணி நாடக குழுவிலிருந்து வெளியேறிய விசுவானவர் அவரது சகோதரர்களான ராஜாமணி மற்றும் கிஷ்முவுடன் இணைந்து விஸ்வசாந்தி என்ற நாடக குழுவை ஆரம்பித்து நடிப்பதற்கான கலைஞர்களை தேர்வு செய்து வந்த வேளையில்தான் நாடகத்தில் தோன்ற தேர்வானார் TS ஆனந்தி அவர்கள். இதன் அடிப்படையில் விசுவின் கதை அமைப்பில் மேடை ஏற்றப்பட்ட ஈஸ்வர அல்லா தேரே நாம் என்ற மேடை நாடகத்தின் மூலமாக முதலில் கதையின் நாயகியாக தடம் பதித்தார் ஆனந்தி அவர்கள். இதனைத் தொடர்ந்து விஸ்வசாந்தி நாடக குழுவால் மேடை ஏற்றப்பட்ட மோடி மஸ்தான், அவர்களுக்கு வயது வந்துவிட்டது, பட்டின பிரவேசம், பாரத மாதா கி ஜெய், குடும்பம் ஒரு கதம்பம், டௌரி கல்யாண வைபோகமே, அவள் சுமங்கலிதான் மற்றும் உறவுக்கு கை கொடுப்போம் உள்ளிட்ட எண்ணற்ற மேடை நாடகங்களில் முத்திரை பதித்து வந்தார் TS ஆனந்தி அவர்கள். இவற்றில் பல மேடை நாடகங்கள் விசு அவர்கள் திரை உலகில் கால்பதித்த வேளையில் திரைப்படங்களாக வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் மாபெரும் வரவேற்பை பெற்ற நிலையில் வெற்றிகளையும் கண்டது. இவ்வாறு படிப்படியாக ஆனந்தியானவர் நாடக உலகில் பிரபலமாகி வந்த வேளையில்தான் தந்தை TR ஸ்ரீனிவாசன் சிறுநீரக கோளாறு காரணமாக மரணமடைய நிராதரவின்றி போன ஆனந்திக்கு பெரும் பக்கபலமாக பாதுகாப்பாக நின்றனர் பெரியம்மா ராஜம்மாளும் அவருடைய மகன்களான அண்ணன்கள் ராஜாமணி, விசு மற்றும் கிஷ்மு ஆகியோர். இதையடுத்து அவர்களுடைய நாடக குழுவில் பிரதான வேடங்களை ஏற்று நடித்து வந்த ஆனந்திக்கு வெள்ளித்திரையிலும் தோன்ற வாய்ப்பு தேடித்தான் வந்தது. இதன் பேரில் 1974 ஜெகநாதன் இயக்கத்தில் ஜெய்சங்கர், ஜெயசித்ரா நடிப்பில் வெளியான இதயம் பார்க்கிறது என்ற திரைப்படத்தின் வாயிலாக ஜெயசித்ராவின் தோழியாக முதலில் தமிழ் திரை உலகில் கால் பதித்தார் TS ஆனந்தி. மேற்கூறிய திரைப்படமானது மக்கள் கலைஞர் ஜெய்சங்கரின் 100வது திரைப்படமாகும். இதன் பின்னர் மீண்டும் நாடக உலகில் நன்றாக பயணித்து வந்தவர் சுமார் 3 வருடங்கள் கழித்து 1977 SP முத்துராமன் இயக்கத்தில் கமலஹாசன், ரஜினிகாந்த் மற்றும் ஸ்ரீபிரியா நடிப்பில் வெளியான ஆடு புலி ஆட்டம் என்ற ஆக்ஷன் திரைப்படத்தில் கமலஹாசனின் நண்பர் மனைவியாக சோகமும் அழுகையும் கலந்த கதாபாத்திரத்தில் தோன்றி மனம் தொட்டிருப்பார் TS ஆனந்தி. விஜயபாஸ்கர் இசையில் கண்ணதாசன் பாடல் வரிகளில் SP பாலசுப்பிரமணியம் LR அஞ்சலியுடன் இணைந்து பாடிய வானுக்கு தந்தை எவனோ என்ற இஸ்லாமிய ஹிட் பாடல் மிகவும் பிரபலமாகும். 1981 ஸ்ரீதர் இயக்கத்தில் சிவாஜி கணேசன் மற்றும் சிங்கள நாயகி கீதா குமாரசிங்கே நடிப்பில் வெளியான மோகன புன்னகை என்ற திரைப்படத்தில் தோழி கதாபாத்திரத்தை ஏற்று ஆனந்தி நடித்த இத்திரைப்படத்தில் MSV வாலி பாடலிசை கூட்டணியில் அம்மா S ஜானகியின் தேன் மதுர குரலிசையில் ஒலித்த தென்னிலங்கை மங்கை என்ற பாடலை அக்கால ஆண் ரசிகர்கள் எவரும் மறந்திருக்க முடியாதுதான். இதையடுத்து விசுவின் கதை வசனம் அவருடைய மைத்துனர் குரியகோஸ் ரங்கா கதை அமைப்பில் முக்தா ஸ்ரீனிவாசன் இயக்கத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், சரத் பாபு, ஜெய்சங்கர் மற்றும் சரிதா நடிப்பில் வெளியான கீழ்வானம் சிவக்கும் என்ற திரைப்படத்தில் மஞ்சு எனும் சரிதாவின் நோயை கண்டறியும் டாக்டர் சங்கரனாக நடித்த மேஜர் சுந்தர் ராஜனின் மனைவியாக எதனையும் மறைக்காது உடனே வெளிப்படுத்தும் கதாபாத்திரத்தில் மிக குறைவாக நடித்திருப்பினும் நிறைவான நடிப்பை தந்திருப்பார் TS ஆனந்தி அவர்கள். MSV கண்ணதாசன் பாடலிசை கூட்டணியில் TMSன் கம்பீர குரலில் மனம் லயிக்க வைத்த கடவுள் நினைத்தான் என்ற பாடல் இன்று வரை பிரபலமாகும். இதையடுத்து விசுவின் கதை வசனம், இயக்கம் மற்றும் நடிப்பில் வெளியான கண்மணி பூங்கா என்ற திரைப்படத்தில் வாயாடி வேலைக்காரியாக தோன்றி நடிப்பால் ஸ்கோர் செய்த ஆனந்தி அவர்கள் இதனையடுத்து கார்த்திக்கின் தாயாராக மாறுபட்ட கோணங்கள், சோ ராமசாமியின் மனைவியாக தலையணை மந்திரம், சுலக்ஷனாவுடன் செல்வாக்கு, கமலஹாசனுடன் அந்த ஒரு நிமிடம், விசுவின் பட்டுக்கோட்டை பெரியப்பா என குறைவான தமிழ் திரைப்படங்களில் நடித்தவர் 1980 மலித்ரா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் PK ஜோசப் இயக்கத்தில் வெளியான மகர விளக்கு என்ற மலையாள திரைப்படத்தில் கதையின் நாயகியாக தோன்றி நடிப்பால் சிறப்பித்திருப்பார். இது மட்டுமின்றி 1977 கிருஷ்ணா ஜெயபிரதா நடிப்பில் வெளியான ஈ நாட்டி பந்தம் ஏனத்திதோ என்ற திரைப்படத்தின் வாயிலாக தெலுங்கு திரை உலகில் கால் பதித்த ஆனந்தியானவர் 1983 வெளியான ஈ தேசம்லோ ஒக்க ரோஜு என்ற திரைப்படத்திலும் தோன்றியிருப்பார். இவ்வாறு தமிழ், தெலுங்கு மற்றும் மலையாளம் என
30க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தவருக்கு வெள்ளித்திரையை விட மேடை நாடகங்களும் சின்ன திரையும் தான் புகழ் வானின் உச்சியில் அமர வைத்து அழகு பார்த்தது என்றே கூற வேண்டும். விசுவின் விஸ்வசாந்தி மட்டுமின்றி அவருடைய அண்ணன் ராஜாமணி நடத்திய MRR தியேட்டர்ஸ் மற்றும் SV சேகரின் நாடக பிரியா, OG மகேந்திரனின் யுனைடெட் அமெச்சூர் ஆர்டிஸ்ட், கிரேசி மோகனின் கிரேசி கிரியேஷன்ஸ், கோமல் சுவாமிநாதன் தியேட்டர்ஸ், TS சேஷாத்ரி ட்ரூப், கீதாஞ்சலி, மாலி ஸ்டேஜ் மற்றும் குட்வில் ஸ்டேஜ் என எண்ணற்ற நாடக குழுக்களின் 200க்கும் மேற்பட்ட நாடகங்களில் பிரதான கதாபாத்திரங்களை ஏற்றவர். இதுவரை சுமார் 6000த்திற்கும் மேற்பட்ட மேடை நாடகங்களில் தோன்றி நடித்தவர் என்ற பெருமையையும் பெற்றவராவார். SV சேகரின் கிரேசி தீவ்ஸ் இன் பாலவாக்கம், கீழ்வானம் சிவக்கும் திரைப்படத்தில் சரிதா ஏற்ற கதாபாத்திரத்தை நாடகத்தில் ஏற்றது. வெங்கட்டின் தாம்பத்தியம் ஒரு சங்கீதம், அந்த 7 நாட்கள், பிரசன்னாவின் வாய் உள்ள ஊமைகள், கோமல் சுவாமிநாதனின் தண்ணீர் தண்ணீர் மற்றும் என் வீடு என் கணவன் என் குழந்தை, விசுவின் ஆண்டாள் அவள் ஆண்டாள், UAA நாடக குழுவின் காதலிக்க நேரமுண்டு, குழந்தை மாலியின் ஞான பீடம், சாவியின் வாஷிங்டனில் திருமணம் போன்ற நாடகங்கள் TS ஆனந்தியின் நடிப்பிற்கு ஒரு சான்றுகளாகும். ஒரு நாடகத்தில் நடிக்க வேண்டிய பெண் கலைஞர் ஒருவர் திடீரென வரவில்லை எனில் அவ்வேளையில் தவியாய் தவிக்கும் நாடக குழுவினருக்கு உடனே மனக்கண் தோன்றி விரைந்து வந்து நாடக வசனங்களை இமை பொழுதில் மனப்பாடம் செய்து நடிப்பால் ரசிகர்களை கவர்வதால் மட்டுமின்றி பதைபதைத்து கிடக்கும் நாடக குழுவுக்கு ஆபத் பாந்தவியாக விளங்கியதால் ஆபத்திற்கு ஒரு ஆனந்தி என நாடக கலைஞர்களால் ஒருபுறம் சிறப்பிக்கப்பட்டவர் எனில், பரதநாட்டியத்தில் நிபுணத்துவம் பெற்றவர் என்பதால் பழம்பெரும் திரைக்கலைஞர் கொத்தமங்கலம் சுப்புவால் தில்லானா ஆனந்தி என பெயர் சூட்டப்பட்ட பெருமைக்குரியவரும் ஆவார். ஆல் இண்டியா ரேடியோவிலும் தனது கலை பங்களிப்பை வழங்கிய ஆனந்தி அவர்கள் சென்னை தொலைக்காட்சியில் வெளியான அவளுக்கென்ன ராஜாத்தி, அக்னி 6, என் வீடு, என் கணவர், என் குழந்தை உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட நாடகங்களால் அவ்வேளைய சின்னத்திரை ரசிகர்களின் பேரபிமானத்தை பெற்றவர் மட்டுமில்லாமல் தனியார் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பான நிம்மதி உங்கள் சாய்ஸ், காதல் பகடை மற்றும் அண்ணாமலை உள்ளிட்ட தொடர்களிலும் நடித்தவராவார். நாடகத்திற்காக ஜெர்மனி, நியூயார்க், ஜப்பான், சிங்கப்பூர் மற்றும் துபாய் என எண்ணிலடங்கா வெளிநாடுகளுக்கு பயணித்தவர் மட்டுமின்றி எண்ணற்ற முன்னணி நாயகியர்களுக்கும் பின்னணி குரலும் தந்தவராவார். அவ்வகையில் சம்சாரம் அது மின்சாரம் மற்றும் சிதம்பர ரகசியம் திரைப்படங்களில் இளவரசிக்கும், மணல் கயிறு 1இல் சாந்தி கிருஷ்ணாவுக்கும், 2இல் ஜெயஸ்ரீக்கும், மேல் மருவத்தூர் அற்புதங்களில் நளினிக்கும், பெண்மணி அவள் கண்மணியில் சீதாவிற்கும், தாம்பத்தியம் ஒரு சங்கீதத்தில் சுலக்ஷனாவுக்கும் என பின்னணி குரல் தந்தவராவார். வாஷிங்டனில் திருமணம் என்ற நாடகத்தில் ஆனந்தி ஏற்ற மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர் என்ற கதாபாத்திரத்தை எவ்வாறு மறக்க இயலாதோ அதை போலவே காமராஜர் என்ற திரைப்படத்தில் இந்திரா காந்தி கதாபாத்திரத்தை ஏற்று நடித்ததை ரசிகர்கள் அவ்வளவு எளிதில் மறந்திருக்க முடியாதுதான். 2025ஆம் ஆண்டு RR சபாவில் மேடையேற்றப்பட்ட குழந்தை மாலியின் கோபுரம் தாங்கும் பொம்மைகள் என்ற நாடகமே TS ஆனந்தி அவர்கள் இறுதியாக நடித்த மேடை நாடகமாகும். மயிலாப்பூர் அகாடமி விருது, கிருஷ்ண கானசபா விருது, கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸ் விருது, நாடக செல்வம் விருது, நாடக கலா நிபுணா, வாணி கலா நிபுணா மற்றும் வாழ்நாள் சாதனையாளர் விருது என எண்ணற்ற விருதுகளை வென்ற TS ஆனந்தி அவர்கள் தமிழக அரசின் கலைமாமணி என்ற விருதால் இதுவரை கௌரவிக்கப்படவில்லை என்பது வருத்தமாகும். மாலி நாடக குழுவில் பயணித்த போது மதிப்பிற்குரிய மறைந்த ஐயா டாக்டர் APJ அப்துல் கலாமை நேரில் சந்தித்து உரையாடியதை தனது பாக்கியமாக இன்று வரை கருதுகிறார் TS ஆனந்தி அவர்கள். இப்பேற்பட்ட சிறப்புகளுக்குரிய TS ஆனந்தி அவர்கள் தனது அண்ணன் விசு அவர்களின் அறிவுரையின் பேரில் 1986ஆம் ஆண்டு இந்தியன் வங்கியில் தலைமை காசாளராக பணிபுரிந்து வந்த திரு ராஜகோபாலன் என்பவரை மனம் புரிந்தார். மேற்கூறிய தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக ஜனனி என்ற மகளும் ராகவன் என்ற மகனும் உள்ளனர். இவர்களில் ஜனனி ஆனவர் கல்வியில் நன்கு முன்னேற்றம் கண்டு திருமணமாகி தனது குடும்பத்துடன் மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்து வருகிறார். மகன் ராகவன் எனும் ராகவ் பாலாஜியானவர் கல்வியில் நன்கு முன்னேற்றம் கண்டு தாயாரின் கலை வாரிசாக OG மகேந்திரன் நாடக குழுவில் இடம்பெற்ற பரீட்சைக்கு நேரமாச்சு உள்ளிட்ட சில நாடகங்களிலும் நடித்தவராவார். இவர் திருமணம் புரிந்து மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்து வருகிறார்.
திருமணத்திற்கு பின்னர் கணவர் ராஜகோபாலன் மற்றும் பிள்ளைகள் இருவரின் பேராதரவுடன் கலை பயணத்தில் வெற்றிகரமாக வலம் வந்த ஆனந்தி அவர்கள் தற்போது 70 வயதை எட்டவுள்ள நிலையில் வயது முதுமை மற்றும் கண் பார்வை கோளாறுகளால் சற்று பாதிக்கப்பட்டவர் அப்பயணத்திற்கு குட் பை கூறிவிட்டு தனது குடும்பத்தினரின் பெரும் பாசமிகு அரவணைப்புடனும் கர்நாடக இசை பாடகராக வளர்ந்து வரும் தனது செல்ல பேரன் விஷ்ருத் பேரன்புடனும் மகிழ்ச்சிகரமாக பயணித்து வருகிறார். இவ்வாறு தனது தேர்ந்த நடிப்பினாலும் கொஞ்சம் அழகிய தமிழினாலும் ரசிகர்களின் மனதில் பேரிடம் பிடித்த திருமதி TS ஆனந்தி அவர்கள் நலமும் வளமும் நிறைந்த வாழ்வில் அமைதியும் மகிழ்ச்சியும் பொங்க நீடூழி வாழ ரசிகர்களாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்துவோம் என கூறி இவரை போன்ற மறக்க முடியாத குணச்சித்திர நாயகியர்களான நடிப்புலகின் ராட்சசியும் பழமொழிகளுக்கு பெருமை சேர்த்தவரும் குடும்பத்திற்காக பிரபல எழுத்தாளரின் காதல் வாழ்வை துறந்தவரும் இறுதியில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மறைந்து போனவருமான கலை உலக வேதனை நாயகி அம்மா காந்திமதி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேற்கண்ட இணைப்பின் மூலமும் தனது உருட்டு வெளிகளாலும் கடுமையான முக பாவனைகளாலும் ரசிகர்களை மிரட்டியவரும் தனது கணவராலேயே ஏமாற்றப்பட்டு சொத்துக்களை இழந்து இறுதி காலங்களில் வறுமையின் கூரப்பிடியில் சிக்கி மறைந்து போன சோதனை நாயகி CK சரஸ்வதி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் இம்பாலா கார்கள் பங்களாக்கள் என சம்பாதித்து நம்பிய உறவுகளாலேயே ஏமாற்றப்பட்டு வாய்ப்புகளும் அங்கீகாரம் இன்றி இறுதியில் பஞ்சு குடோனில் தினக்கூலியாக வேலை செய்து மறைந்து போன கலை உலக துயர் நாயகியுமான அம்முக்குட்டி புஷ்பமாலா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத கலை நாயகியர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். இவர்களை போன்ற மறக்க முடியாத நினைவலைகள் நாயகியர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.